ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி நெக்லஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பீட்ஸ் எப்படி பண்ணணும், இந்த பெண்டன்ட் எப்படி பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பீட்ஸும் பெண்டண்ட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த ஜும்கா பேஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான கலர்ஸில் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆரம்பிப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். இந்தமாரி கியர் ஒயர் கோல்டன் கலரில் வாங்கிக்கலாம். அப்புறம் ஸ்டாப்பர், இதுவும் நான் இது பண்ணும்போது எப்படி பண்ணணுன்னு காமிக்கிறேன். இந்தமாரி ஜம் ரிங்ஸ் தேவையாக இருக்கும். அதோட அந்த நெக்லஸை நம்ம பின்னாடி பேக் ரோப், இது நம்ம கொக்கியும் வச்சுக்கலாம், இந்தமாரி பேக் ரோப்ஸும் வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கியர் ஒயரில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெக்லஸ் வேணும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இந்தமாரி கியர் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட இந்தமாரி ஸ்டாப்பர்ஸை நம்ம இந்தமாரி ஸ்டாப்பர் ரொம்ப லேஸாக இருக்கும் அந்த பீடு. அதை நம்ம அப்படியே நெருக்கணுன்னா அது ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இப்படி ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா அது அதுக்கப்புறம் அங்கே பீட்ஸ் இங்கே முன்ன பின்ன மூவ் ஆகாது. இந்த மாதிரி வளையத்தை நல்லா ஃபுல்லாக நெருக்கிக்கணும். கேப் இல்லாத மாதிரி நல்லா நெருக்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம இந்த செயின் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி வளையம் நெருக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த கியர் ஒயரில் ஃபஸ்ட்டு வளையம் போட்டுட்டு, அப்புறம் இந்தமாரி ஸ்டாப்பர் ஒன்று ரொம்ப லேஸாக இருக்கும் அந்த பீடு. அந்த பீடை ஒன்று போட்டுக்கணும். போட்டுட்டு இன்னொரு எண்டை அந்த பீடுக்குள்ளே விட்டு எடுக்கணும். விட்டு எடுத்தால் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். மேலே வளையம், அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஸ்டாப்பர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இந்த பக்கம் கியர் ஒயர் வர மாதிரி விட்டுக்கணும். விட்டுட்டு அந்த வளையத்தோடு நெருக்கி அந்த ஸ்டாப்பரை தள்ளி விட்டுக்கணும். விட்டுட்டு இந்த ஸ்டாப்பரை இந்தமாரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இந்தமாரி டூல் வச்சுட்டு அந்த ஸ்டாப்பரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஃப்ளாட் ஆகிடும். நல்லா அமுக்கி விட்டுறணும். அமுக்குனா ஃப்ளாட் ஆகிடும். அப்போ அந்த வளையம் மூவ் ஆகாது. நல்லா அந்த கரெக்டாக அந்த பிளேஸில் இருக்கும். இங்கே அங்கிட்டு மூவ் ஆகாது. நம்ம பீட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கோர்க்கலாம். இப்போ நான் இதுக்காக இந்தமாரி கோல்டன் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த கழுத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வெறும் கோல்டன் பீட்ஸ் வச்சுட்டு பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம இந்தமாரி சில்க் த்ரெட் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு 10 பீட்ஸ் அந்த கோல்டன் பீட்ஸ் கோர்த்துக்கிறேன். நமக்கு அந்த பின்னாடி போர்ஷன் தெரியாது. அப்போ அது கோல்டன் பீட்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் அந்த சில்க் த்ரெட் தெரியும், நமக்கு பீட்ஸ் தெரியும். ஸோ அங்கேருந்து நம்ம சில்க் த்ரெட் ஆரம்பிக்கலாம். ஸோ 10 பீட்ஸ் நான் இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பக்கம் 2 கியர் ஒயர் இருந்ததில் அது ரெண்டையுமே இந்த பீட்ஸ்குள்ளே வர மாதிரி கோர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கொடுத்தோன்னா அது நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கும், எடுத்துகிட்டு வராது. இப்போ நான் ஒரு சில்க் த்ரெட் பீட், அப்புறம் ஒரு கோல்டன் பீட், இந்தமாரி காம்பினேஷனில் இந்தமாரி கோர்த்துக்கிட்டே வரேன். இது கொஞ்சம் லாங்காகவே பண்ணுறேன். கொஞ்சம் நல்ல பட்டு பாவாடைக்கெலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக இந்தமாரி போடும்போது அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் போட்டுக்கலாம், பெரியவங்களும் போடலாம். ஸோ ஒரு கோல்டன் பீட், ஒரு சில்க் த்ரெட், இந்த மாதிரி மாறி மாறி நான் பண்ணுறேன். இப்போ நான் இது சிங்கிள் கலரில் பண்ணுறேன். நீங்கள் இதை டபுள் கலர்லேயும் பண்ணலாம். நம்மளோட ட்ரெஸ் கலர் அது என்ன நம்ம காம்பினேஷனில் இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். மல்டி கலரில் பண்ணலாம். சில்க் த்ரெட் ஜுவல்லரியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது ஒரு சைடு 10 பீட்ஸ் கோர்த்துட்டேன். ஸோ இப்போ அது ஒரு கோல்டன் பீட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெண்டன்ட் சேர்க்கலாம். ஸோ பெண்டன்ட் ரெடியாக நம்ம வச்சுருக்கிறதுனால அந்த பெயில் அந்த லூப்பும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால ஈஸியாக அதில் அட்டாச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் சேம் அதே ரிப்பீட் பண்ணணும்.
இப்போ இன்னொரு பக்கமும் கோர்த்தாச்சு. இது பாருங்கள் கரெக்டாக இருக்குதான்னு நல்லா செக் பண்ணிக்கணும். இந்த பெயில் இழுத்து பார்த்துட்டு நீட்டாக எவ்வளோ தூரம் வருதோ அந்தளவு கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு இப்போ நான் அது வந்து ஒரு ஸ்டாப்பர் கோர்க்குறேன். இந்த கோல்டன் கலர் ஸ்டாப்பர் காமிச்சிருந்தேன்ல, அந்த கோல்டன் கலர் ஸ்டாப்பர் ஃபஸ்ட்டு கோர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு வளையம். இந்த வளையத்தில் நம்ம கோர்க்கிறதுனால பின்னாடி வந்து நம்ம வந்து ஹூக்கோ இல்லை பேக் ரோப்போ நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி வேணுமோ அந்தமாரி பேட்டர்னில் நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாப்பர் அப்புறம் ஒரு வளையம் வச்சுட்டு திருப்பி ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ஸ்டாப்பருக்குள்ளே அந்த கியர் ஒயரை விடணும். விட்டுட்டு நம்ம 2-3 பாசிக்குள்ளே சேர்த்து இழுக்கலாம். இது ஒவ்வொரு தடையும் பாருங்கள் நல்லா இழுத்துட்டு நல்லா டைட்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இழுத்தோன்னா அப்படி இழுத்துட்டு வரும். மீன்ஸ் ஜென்டிலாக அப்படி இழுக்கணும். இழுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இழுத்துட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப்பரை நெருக்கி விட்டுறணும். அப்போ அது ஃப்ளாட் ஆகிடும். அந்த பீட்ஸ் மூவ் ஆகாது, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப்பரை நெருக்கி விடுங்க. நெருக்கி விட்டுருச்சு. ஒன்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதை வந்து எடுக்க முடியாது. ஸோ எக்ஸஸாக இருக்கிற வயரை வந்து மீதி இருக்கிற பீட்ஸ்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். அப்போ நல்லா அது ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அந்த பெயில் கொஞ்சம் மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு இங்கே கொஞ்சம் கேப் தெரியுது. கோர்க்கிற வரைக்கும் அது வந்து அந்தமாரி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத இந்தமாரி எடுத்து விட்டுறணும். பீட்ஸ்குள்ளே கோர்த்துடணும். பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ மீதி இருக்கிற அந்த வயரை வந்து கட் பண்ணிடணும். ஸோ இப்போ நெக்லஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து பேக் ரோப் நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இந்தமாரி பேக் ரோப்ஸ் கிடைக்குது. அதை வந்து தோரின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த வளையத்துக்குள்ளே அட்டாச் பண்ணணும். இந்தமாரி ஒரு கொக்கி இருக்கும், அதில் அதை வந்து இப்படி அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இது வேணுங்கிற இது இந்த மாதிரி தோரி நம்ம அட்டாச் பண்ணோன்னா எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் நம்ம நெக்லஸை வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம், அந்தமாரி பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணால் அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஒரு அழகான சில்க் த்ரெட் நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை நெருக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நான் வேறு வேறு கலர்ஸில் பண்ணி வச்சுருக்கிறேன். டபுள் கலர்ஸ், சிங்கிள் கலர், மல்டி கலர், அப்படி எதுனாலும் நம்ம பண்ணலாம். நம்மளோட ட்ரெஸ் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். எவ்வளோ ஈஸியாக அழகாக பண்ண முடியுது பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய காம்பினேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.